Taste the Daily. மறைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமியின் திருவுருவ படத்திற்கு கோவை மாவட்டம் வால்பாறையில் அனைத்து கட்சி சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. உடல்நலக்குறைவால் காலமான வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமியின் உடல் கோவையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வால்பாறை நகர கழகம் சார்பில் அதிமுக நகர துணைச் செயலாளர் பொன் கணேசன், அவைத்தலைவர் சுடர்பாலு மற்றும் கழக நிர்வாகிகள் இணைந்து அனைத்து கட்சி சார்பில் அண்ணாதிடல் பகுதியில் மறைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமியின் திருவுருவ படத்திற்கு கொட்டும் மழையிலும் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே குடிநீர் தட்டுப்பாட்டால் திறனற்ற திமுகவின் அமைச்சரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓலைப்பாடி கிராமத்தில் பழைய காலனி பகுதியில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக குடிநீர் வராததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். குடிநீர் முறையாக வழங்காத அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் அரசு விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்த அமைச்சர் சிவசங்கரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல கோவில்பாளையத்திலும் 100 நாள் வேலை வழங்க வலியுறுத்தி அமைச்சரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு ஒட்டுமொத்த மக்களின் விரோத அரசாக மாறிவிட்டது என விமர்சனம் எழுந்துள்ளது. காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறதா என சோதனை என்ற பெயரில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் கண் துடைப்பிற்காக நடத்திய சோதனையால் வியாபாரிகள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். கோவையில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் கும்பல்களை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் அலட்சியம் காட்டும் விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பெயரளவுக்கு சோதனை என்ற பெயரில் நாடகமாடியதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தனை அரசு நிகழ்ச்சியில் மட்டுமே பார்க்க முடிவதாகவும் மற்ற நேரங்களில் தொகுதி பக்கம் தலையை காட்டுவதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட எம்பி தரணிவேந்தனிடம் கோரிக்கை மனு அளிக்க பலர் காத்திருந்தும் அவர்களை கண்டு கொள்ளாமல் சென்றதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்களிடம் ஓட்டு வாங்க காலில் விழும் திமுகவினர் வெற்றி பெற்ற பிறகு கண்டு கொள்வதில்லை என மக்கள் விமர்சித்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு செல்லும் வழியில் பூஜை பொருட்கள் குப்பையாக குவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் வழங்கும் பூஜை பொருட்களை அர்ச்சனைக்கு பயன்படுத்தாமல் கீழே வீசப்படுவதால் கோயிலில் இருந்து வெளியே வரும் பகுதியில் பூஜை பொருட்கள் குப்பை போல குவிந்துள்ளது. இந்த குப்பைகளை அகற்றாமல் வைத்திருப்பதால் பக்தர்களின் கால்களில் மிதிப்படுவதாக புகார் கூறப்படுகிறது. நிர்வாக திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் கோயில் வளாகம் கூட குப்பையாக காட்சியளிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடியில் அண்ணா தொழிற்சங்க போக்குவரத்து தலைவருக்கு தோமுச செயலாளர் கொலை மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது. புறநகர் போக்குவரத்து கழக கிளையின் தோமுச செயலாளராக உள்ள சந்திரசேகர் அண்ணா தொழிற்சங்க தலைவரும் ஓட்டுநருமான வீரபாண்டியனிடம் பணம் பெற்றுக்கொண்டு கோயம்புத்தூர் பணிமனையில் வழங்கியுள்ளார். இந்த விவகாரத்தில் சர்ச்சை எழுந்த நிலையில் அவருக்கு சந்திரசேகர் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். போக்குவரத்து கழக ஊழியர்களை மிரட்டி கட்டாய பணம் வசூல் செய்யும் தோமுச நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்து கழக ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் தலைமை முதல் கீழ்மட்டம் வரையில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் அதிகமாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சத்தியமா தொழில் சத்தியமா சொல்லுங்க. ஒரு மணி நேரம் ஆகும். வீர மாதிரி ரொம்ப பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் சொல்றது ஓகே கொடுத்து விடு, காய்ச்சி விடு. நாளைக்கு வந்து வண்டி கிடையாது. யார பக்கம் வண்டி பாயிண்ட் ஏதாவது ஒரு வண்டிக்கு போனா போய்க்கோ.